சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தி கிங்ஸ் பார்க் கேளிக்கை விடுதியில் நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் செல்லும் சாலையில இயங்கி வருகிறது இந்த கிங்ஸ் பார்க் என்ற ஒரு ஹோட்டல். இதில் ஒரு மதுபான விடுதி இயங்கி வருகிறது. நேற்று இரவு இந்த விடுதிக்கு வந்த கல்லூரி மாணவர் 22 வயதானவர். இவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் திடீரென தனது தோழிகளுடன் நடனமாடி கொண்டிருந்த பொழுது மயங்கி விழுந்ததாகவும் பிறகு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் பிணக்கூர் ஆய்வு செய்வதற்கு ஒரு உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நிலையில தியாகராய நகர் காவல் மாவட்ட துணை ஆணையர் கூத்தலிங்கம் நேரடியாக தற்பொழுது இந்த தனியார் விடுதியில விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடித்தது. அங்கு இருந்த நேற்றைய தினம் பணியில் இருந்த ஊழியர்கள் மற்றும் அங்க சிசிடிவி பதிவுகளில் இருந்த காட்சிகளை எல்லாமே ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிணக்கூராய்வினுடைய அறிக்கை வந்த பிறகு அதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உயிரிழப்புக்கான காரணம் பிறகு விசாரணை முடிவில் தெரிய வரும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.